Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கதம்பு பொரியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு பீன்ஸ் இருக்கும். பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 100 கிராம் இருக்கும், சேர்த்துக்கலாம். கேரட் 100 கிராம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு 100 கிராம் 150 கிராம் போல் முட்டைக்கோஸ் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒயிட், க்ரீன், ஆரஞ்சுன்னு கதம்ப பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நம்ம கரண்டி வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக சமைச்சிடலாம். இது ஒரு கதம்ப பொரியல் தான். ஒரு ரசம் வச்சு இந்த கதம்ப பொரியல் இருந்தால் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு காய் ஒரு பாதி அளவு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் நல்லா கரண்டி வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி நம்ம சேர்த்தும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் ஓரளவு நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. கதம்ப பொரியல் ரெடி. மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரி. தேங்க்யூ. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.